ஓம் சாந்தி. 7/6/2025 சக்கர முரளி. இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகிட்டு இருக்கிறீங்க. உங்களை தனக்கு சமமாக பூஜைக்குரியவராக ஆக்கிறதுக்காகவே பூஜைக்குரிய தந்தை, சதா காலமும் பூஜைக்குரியவராக இருக்கிற தந்தை இருக்கிறார். கேள்வி: குழந்தைங்களுக்குள்ள எந்த திடமான நிச்சய புத்தி இருக்கணும்? குழந்தைங்களுக்கு எந்த திடமான நிச்சய புத்தி இருக்கணும் அப்படின்னா, நம்ம உயிரோடு இருந்துக்கிட்டே பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தியை அடைஞ்சிட்டு தான் பாபா விடுவோம். இல்லை, பாபா விடுறதே கிடையாது. அவர் போகிற வரைக்கும் அவர்கிட்ட இருந்த சொல்லுவாங்களே, அந்த சொத்துக்காக என் வேட்டியும் உருவிடுவான்ட்டு, அந்த மாதிரி பாபா கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உருவணும். நாம் அவர் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறார். அதனால் முழு ஆஸ்தி எடுக்காமல் பாபாவை நம்ம விடக்கூடாது. அந்த நிச்சய புத்தி குழந்தைங்களுக்கு இருக்கணும். எப்படி அவர்கிட்ட முழு ஆஸ்தி அடையிறது? நினைவின் மூலமாகத்தான். இல்லையா? நினைவில் இருந்து இந்த பழைய சரீரத்தை விட்டு பாபாவோடு நம்ம போயிடணும். பாபா நம்மளை நம்முடைய பரந்தாம வீட்டுக்கு போகிறதுக்கான ரொம்ப ஈஸியான வழியை சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அது என்னது? பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருந்தோன்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நிறைய பேர் இந்த ஓம் சாந்தின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குழந்தைங்களும் சொல்கிறீங்க ஓம் சாந்தின்னு. உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் சொல்லுது ஓம் சாந்தின்ட்டு. ஆனால் ஆத்மாக்களுக்கு கரெக்டாக தன்னை புரிஞ்சிக்கிறது கிடையாது. தன்னை பற்றியும், அதாவது ஆத்மாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, பாபாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் கூப்பிடுறாங்க, கடவுளை கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்னு உண்மையான வகையில் என்னை ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது, தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பிரம்மா பாபா கூட சொல்கிறாரு, நான் என்னையே தெரியாமல் தான் இருந்தேன். நான் யாராக இருக்கிறேன், எங்கேருந்து இங்கே வந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆத்மா ஆண் குழந்தை, பாபாவோ பரமாத்மா. அந்த ஒரு பரமாத்மாவுடைய குழந்தைங்க எல்லா ஆத்மாவும் அப்படின்னா, எல்லா ஆத்மாவும் ஆண் அப்படின்னா, தங்களுக்குள்ள எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள் ஆகிடுறாங்க. பிறகு சரீரத்தில் வர்றதுனால சிலர் ஆணாகவும் சிலரை பெண்ணாகவும் சொல்கிறோம், அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி. உடல் இல்லாமல் பார்க்கும்போது எல்லா ஆத்மாவும் வெறும் ஆத்மா தான், ஆண் தான், பெண் கிடையாது. அதுவும் வாரிசு ஆகிறதுனால ஆண், இல்லாட்டினா அதுவும் கிடையாது. ஆனால் உண்மையிலே ஆத்மானா என்ன அப்படின்ட்டு எந்த மனிதனுக்கும் தெரியாது. இப்போ இந்த ஞானம் குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்குது. என்ன ஞானம்? நாம் எந்த ஞானம் கிடைச்சிருக்குதோ, ஆத்மான்ற அந்த ஞானம் கூடவே நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் சொர்க்கத்துக்கு. இல்லையா? பரமாத்மாவை பற்றி தெரியாது, பட் ஆத்மா நான்ன்றது தெரியும். நான் ஆத்மா, இது இந்த பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பை எடுக்கிறேன் அப்படின்னு அங்கேயும் தெரியும், சத்தியுகத்திலும். இந்த ஆத்மாவுடைய அறிமுகத்தை நாம் கூடவே எடுத்துகிட்டு போவோம். இதுக்கு முன்னாடி
நமக்கு ஆத்மாவை பற்றி கூட தெரியாமல் தான் இருந்தது. நம்ம எங்கேருந்து, அதாவது எப்போத்துலேருந்து இந்த பூமியில் நடிக்கிறோம் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் தன்னை பற்றிய முழு அறிமுகம் இல்லாதவர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ பெருசாக தெரிகிற அந்த உடலை பற்றி தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. அதேமாதிரி லிங்கமும் பெருசு பெருசாக வச்சு நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாத சின்ன புள்ளி தான், பரமாத்மாவும் கண்ணுக்கு தெரியாத சின்ன புள்ளி தான். ஸோ இந்த ரூபத்தில் நாம் நினைவு செய்கிறோம். அப்படி நினைவு செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான். வரிசைக்கிரமமாக புத்தி வரிசைக்கிரமமாக இருக்குது இல்லையா? பாபா குழந்தைகளே பாபா சொல்கிறார். சிலரோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு கூட புரிய வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கணும், பாபாவை நினைவு பண்ணணும் அப்படின்னு நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். அவர் தான் பதித்த பாவனன் இல்லையா? அழுக்கானவர்களை தூய்மையாக்குபவர். இதுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு ஆத்மாவுடைய அறிமுகம் கூட இல்லாமல் தான் இருந்தது. அதனால் அதையும் புரிய வைக்க வேண்டி இருக்குது ஆத்மாவை பற்றி. ஏன்னா தன்னை பற்றியே தெரியாது, அப்புறம் எப்படி கடவுளை பற்றி தெரியும்? ஸோ எப்போ ஆத்மாவை பற்றி நிச்சய புத்தி வருதோ அப்போ தான் பாபாவையும் அவங்க புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஆத்மாவை பற்றி அறிமுகமே இல்லை. ஆத்மாவை பற்றி அறிமுகமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாபாவை பற்றியும் முழுசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆத்மாவை பற்றியே தெரியல அப்படின்னா. இப்போ குழந்தைங்க இதை புரிஞ்சிருக்கிறீங்க. ஆத்மா ஒரு சின்ன புள்ளி. ஸோ இவ்வளவு சின்ன ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் புரிய வைக்க வேண்டி இருக்குது. இல்லாட்டின்னா இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. கடவுளை அடையிறதுக்கான வழி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே நான் யார், பாபா யார், இது அவங்களுக்கு தெரியாது. சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுறாங்க. சிலர் இப்படியும் சொல்கிறாங்க, இவங்க நம்மளை நாஸ்திகர்களாக்கிடுறாங்க இல்லையா? நம்ம போய் சும்மா சாமி கும்பிட்டுட்டு இருந்தால் அந்த சாமியெல்லாம் நாம தான் சொல்கிறாங்க. அப்போ நாஸ்திகர் ஆக்கிடுறாங்க. நீயும் கடவுள் நானும் கடவுள்னு சொல்லும்போதெல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. இந்த தேவதைகளாக நாம் இருந்தோன்ன பொழுது இவங்க தான் கடவுள்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஞானத்தை பற்றிய புரிதல் யாருக்குமே இல்லை. ஸோ அதனால் நாம் இப்போ புரிய வைக்கிறோம். நாம் பூஜைக்குரியவர்களாக ஆகிட்டு இருக்கிறோம். நாம் இப்போ யாருக்கும் பூஜை பண்ணுறது கிடையாது. ஏன்னா எல்லாரும் பூஜை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய குழந்தைகளாக நாம் ஆகியிருக்கிறோம் இல்லை? உயர்ந்தவருடைய குழந்தை. அப்போ நாம் எதுக்கு மற்றவர்களுக்கு பூஜை செய்யணும்? ஸோ அவர் பூஜைக்குரிய பிதா தந்தையாக இருக்கிறார். இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, முதல்ல நம்மளுடைய இந்த பிதாஸ்ரீ சிவபாபா
நம்மை தன்னுடையவராக ஆக்கி நமக்கு படிப்பும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லோரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பூஜைக்குரியவர் ஒரே ஒருவர் தான். அவரை தவிர வேறு யாருமே நம்மளை பூஜைக்குரியவராக ஆக்க முடியாது. ஏன்னா மற்ற எல்லாருமே பூஜாரி தான். பூஜாரியைத்தான் உருவாக்க முடியும். பூஜைக்குரியவரை எப்படி உருவாக்க முடியும் இல்லையா? ஏன்னா உலகம் முழுவதும் பூஜாரிகள் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு பூஜைக்குரியவர் கிடைச்சிட்டார். அவருக்கு சமமாக நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கிறார். நாம் பூஜை செய்கிறத விட வைக்கிறார். விட வைத்து அவர் கூடவே நம்மளையும் அழைச்சிட்டு போகிறார். ஸோ இதுவோ சீச்சி உலகம், அழுக்கான உலகம், மரண லோகமாக இது இருக்குது. ஸோ எப்போ பக்தி ஆரம்பமாகுது அப்படின்னா, எப்போ ராவணராஜ்யம் நடக்குதோ அங்கே தான் பக்தி ஸ்டார்ட் ஆகும். ராமராஜ்யத்தில் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, பூஜைக்குரியவரில் பூஜாரியாக ஆகிடுறோம். பிறகு நம்மை பூஜாரியிலேருந்து மீண்டும் பூஜைக்குரியவராக ஆக்கிறதுக்காக பாபா வர வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம பூஜைக்குரிய தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறோம். ஆத்மா சரீரத்தின் மூலமாக தன்னுடைய பாகத்தை நடிக்குது. இப்போ பாபா நம்மளை பூஜைக்குரிய தேவதைகளாக மாற்றிட்டுருக்கிறார். எதுக்கு பூஜைக்குரிய தேவதையாக மாற்றுறார்? ஆத்மாவை தூய்மை ஆக்குறதுனால பூஜைக்குரிய தேவதையாக ஆகிறோம். ஸோ பாபா குழந்தைங்களுக்கு யுக்தி சொல்கிறார். பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர் ஆகிடுவீங்க. ஏன்னா அவர் தான் அனைவரும் பூஜை செய்தவர், அனைவராலும் பூஜைக்கப்பட்டவர் அவர் தான். ஸோ அவரை நினைவு செய்வதன் மூலமாக தான் நீங்கள் பூஜைக்குரியவராக ஆக முடியும். அவர் ஒருபோதும் பூஜாரி ஆனது கிடையாது. ஸோ யார் அரைக்கல்பமாக பூஜாரியாக ஆகி இருக்கிறாங்களோ அவங்களே பிறகு அரைக்கல்பம் பூஜைக்குரியவராக ஆகிறாங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது, இப்படி ஒரு பாகமும். ஸோ நாடகத்துடைய முதல் இடை கடையை யாருமே தெரிஞ்சில்லை. பாபா மூலமாக குழந்தைங்க தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறோம். முதல்ல முக்கியமான விஷயம் இதை புரிய வைக்கணும். அது என்னது? உங்களை ஆத்மா புள்ளின்னு புரிஞ்சுக்கோங்க, பிந்தி புள்ளின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாவுடைய தந்தையும் ஒரு புள்ளி தான், நிராகாரர் தான். ஆனால் அவர் ஞானம் நிரம்பியவர். அவரே நமக்கு இப்போ இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த சிருஷ்டியுடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஒரே முறை தான் கடவுள் இந்த பூமிக்கு வரார். இந்த 5000 வருடத்தில் ஒரே முறை, இந்த சங்கமயுகத்தில். அதே மாதிரி அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதும் இந்த ஒரு முறை தான். இந்த ஒரு முறை தெரிஞ்சுக்கிறது தான் கடைசி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த சங்கமயுகத்தில் தான் அவர் வரார். இந்த அழுக்கான பழைய உலகத்தில் அதை தூய்மையாக்குறார், பழைய உலகத்தை. இப்போ பாபா நாடக திட்டத்தின்படி வந்திருக்கிறார் இல்லை? பாபாவையும் வர வைக்கிறது இந்த நாடகம். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. கல்பமாக இப்படித்தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். ஒரு வினாடி முன்ன பின்ன கூட ஆகிறது கிடையாது. கரெக்டாக அவர் வர வேண்டிய நேரத்தில் வந்துடுவார். நான் வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவேன்ட்டு ஒரு ரஜினி படத்து டைலாக் வரும் இல்லையா? ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே கரெக்டாக நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துடும், அவ்வளோதான். ஸோ இது மட்டும் மைண்டில் இருக்கணும்.
நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் கரெக்டாக நடந்தே தீரும். குழந்தைங்களுடைய இதயத்தில் உண்மையிலே பாபா ஆத்மாக்களாகிய நம்மை நமக்கு உண்மையான ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. பிறகு அடுத்த கல்பத்திலும் பாபா வர வேண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் பாபா மூலமாக யாரெல்லாம் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த கல்பத்திலும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, வந்தவர்களே தான் வருவார்கள். ஸோ அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுத்தலை, கண்டிப்பாக வந்துடுவாங்க. வரலைன்னா அவங்க ஒவ்வொரு கல்பத்திலையும் வரலன்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த பழைய உலகத்தின் விநாசமாகும். பிறகு சத்தியுகத்தில் அவங்கவுங்களுடைய பாகத்தை நடிப்போம் அப்படின்ட்டு நாம் புரிஞ்சிருக்கிறோம். சத்யுக சொர்க்கவாசியாக நாம் ஆகிடுவோம். இது புத்தியில் இருக்குது தானே. சத்தியுகத்துக்கு போயிட்டுருக்குறோம் இல்லை, அதாவது வண்டியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூருக்கு போகிறாங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போவோம், இந்த இடத்துக்கு போவோம். அந்த மாதிரி பாபா சொல்கிறார், இங்கேருந்து அங்கே போவோம். என்ன ஒன்று அழைச்சிட்டு போவாங்க கைடு, இங்கே கைடே வர்றதில்ல, இங்கேயே சொல்லி அனுப்பிச்சிடுவார், முடிஞ்சு போச்சு. அது மைண்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக பதிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்கள் மைண்டிலே இருக்க டக்குன்னு சத்தியுகத்தின் ஆரம்பத்திலே போயிடுவோம். அது எந்த அளவுக்கு மறக்குதோ அந்த அளவுக்கு நம்ம லேட்டாக தான் வருவோம். ஸோ அதனால் இது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. டிக்கெட்டு பத்திரமா வச்சுருக்கிறியா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா கரெக்டு தான், இந்த நினைவு தான் இங்கே டிக்கெட்டே. ஸோ அந்த நினைவு இருக்கிறதன் மூலமாக தான் குஷியும் இருக்கும். இது மாணவ வாழ்க்கை இல்லையா, மாணவ வாழ்க்கைனாலே சந்தோஷமான வாழ்க்கை இல்லையா. நாம் சொர்க்கவாசி ஆகிறதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த குஷி ஸ்திரமாக நிலைச்சி இருக்கணும். எது வரைக்கும்? இந்த மாணவ வாழ்க்கை முடிகிற வரைக்கும், இந்த படிப்பு முடிகிற வரைக்கும் இது ஞாபகம் இருக்கணும். எப்போ முடியும்? இந்த சரீரத்தை விட்டு நீங்கள் பிரியும்போது தான் முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த குஷி இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபாவும் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். எப்போ விநாசத்திற்கான பொருளெல்லாம் தயாராகிடுச்சோ அப்போ இந்த படிப்பு முடிஞ்சிடும். ஏன்னா உலகழிவு ஸ்டார்ட் ஆகிடும், நீங்கள் கர்மாதித்த நிலை அடைஞ்சிடுவீங்க. பிறகு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, கண்டிப்பாக தீப்பிடிக்கும். ஏன்னா நிறைய தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சொர்க்கத்துக்கு, உலக அழிவுக்கான பொருளை. ஸோ ஒருவருக்கொருவர் எவ்வளவு கோபம் எரிச்சலோடு இருக்கிறாங்க. நாலா பக்கமும் விதவிதமான படைகள் இருக்கிறாங்க. எந்த பக்கம் யார் தாக்குவாங்கன்னே தெரியாது. நேற்று சொன்னார் இல்லையா, யாரை கொல்றாங்கன்னே தெரியாது உள்நாட்டு கலவரம் வந்துடுச்சுன்னா அப்படிங்கிறார். ஸோ எல்லோருமே சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இல்லையா. எல்லா நாடுமே பார்த்திங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லா நாட்டு மேலேயுமே ஏவுகணை ரெடியாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமான எதிரி பக்கம் முழு கவனம் இருக்கும். ஸோ அதான் சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக போர் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. இல்லை எப்படியே தாக்கிட்டே இருந்தால் ஒரு டைமுக்கு அப்புறம் அப்படி தானே யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலில் ஒரு 100 பேரோ ஏதோ கடத்தினாங்க, அவ்வளோதான் யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே அதே மாதிரி 21 பேரை பாகிஸ்தான்காரங்க கொலை பண்ணாங்க, அதுவும் யுத்தம் மாதிரி நடந்துச்சு. முந்தைய கல்பம் மாதிரியே கண்டிப்பாக விநாசம் நடந்து தான் ஆகணும். குழந்தைகளாகிய நீங்களும் அதை பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி கூட குழந்தைங்க பார்த்துருக்குறீங்க. ஒரு
சின்ன நெருப்புனால், தீப்பொறியினால் எவ்வளோ பெரிய சண்டை நடந்துச்சு. ஸோ ஒருவரை ஒருவர் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணலை அப்படின்னா நான் இந்த குண்டெல்லாம் பயன்படுத்த வேண்டியதாகிடும் அப்படின்ட்டு. ஸோ மரணம் எதிரிலே வந்துடுது. இருந்தாலும் அவங்களால இந்த அணுகுண்டுகளை எல்லாம் தயாரிக்காமல் இருக்க முடியல. இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி யுத்தங்கள் நடந்தது. பாம்ஸ் எல்லாம் வெடிகுண்டெல்லாம் போட்டாங்க. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்குது இல்லையா? இப்போவோ ஆயிரக்கணக்கான குண்டுகள் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏவுகணை காலம் ஆயிடுச்சு. அப்போ வெறும் பாபா மெயினாக சொல்கிறது அணுகுண்டு சொல்கிறாரு. ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்டாங்களே, இப்போ அதுவே ஆயிரக்கணக்கில் வச்சுருக்குறாங்களாம். 2 குண்டு தான் போட்டாங்க, அதுக்கே பெரிய அழிவு. இப்போ ஆயிரக்கணக்கான குண்டு வச்சுருக்குறாங்கன்ற. ஸோ குழந்தைங்களுக்கு எல்லோரையும் திரும்ப அழிச்சிட்டு போகிறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புரிய வைக்கணும். எல்லாருமே அவரைத்தானே கூப்பிட்றாங்க. ஹே பதித்த பாவனனே, வாங்க, இந்த அழுக்கான உலகத்திலிருந்து எங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லையா? ஸோ 2 தூய்மையான உலகம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒன்று முக்தி தாமம், அதாவது பரந்தாமம், இன்னொன்று ஜீவன் முக்தி தாமம், சொர்க்கம். ஸோ எல்லாருடைய ஆத்மாவும் தூய்மையாகி முக்தி தாமத்துக்கு போயிடும். இந்த துக்கதாமம், நரகம், இது அழிஞ்சிடும். யாருக்கு? ஸோ இதைத்தான் மரணலோகம் அப்படின்னு சொல்லப்படுது, இந்த துக்கதாமமாகிய இந்த நரகத்தை. ஸோ முதல்ல அமரலோகம் தான் இருந்தது, அதாவது சொர்க்கம் இருந்தது. பிறகு சக்கரம் சுற்றி இப்போ மரணலோகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். பிறகு அமரலோகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அங்கே திடீர் மரணம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் அது பேரே அமரலோகம். இல்லை எதிர்பாரா மரணம், சின்ன வயது மரணம், ஆக்சிடெண்ட்டு, நோய், இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சாஸ்திரங்களில் கூட இந்த வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அதை சரியான விதத்தில் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா இப்போ வந்திருக்கிறாரு. இந்த பாபா வந்துட்டார்னாலே இந்த மரணலோகம் கண்டிப்பாக அழிய போகுது, அழிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது. இது அழிஞ்சு தானே சொர்க்கம் உருவாகும். இது 100% உறுதி, இதில் டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக இந்த பழைய உலகம் அழியத்தான் போகுது. ஸோ பாபா இப்போ புரிய வைக்கிறாரு உங்களை. ஸோ உங்களுடைய ஆத்மாவை யோக பலத்தினால் தூய்மையாக்குங்கள். என்னை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் இது கூட குழந்தைங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல. பாபா நினைவு செஞ்சால் பாவம் அழியுன்றதுக்கு கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்புறம் எங்கே நினைக்கிறது? ஸோ அப்போ இது ஞாபகம் வச்சு எதுக்காகலாம் நினைக்கிறோன்றதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தாலே பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். பாபாவிடமிருந்து ஆஸ்தியை, அதாவது ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு கண்டிப்பாக உழைப்பு தேவைப்படும் தானே. தானாக கிடச்சிடுமா? ஸோ என்ன உழைப்பு? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவுடைய நினைவிலே இருக்கணும், அவ்வளோதான். உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் நாம் நினைவில் இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நினைவை ஏற்படுத்துகிறோம், அதாவது நினைங்கன்னு ஞாபகப்படுத்துகிறோம்.
மண்மனாபவ, உண்மையிலே இதை மந்திரம்னு கூட சொல்ல முடியாது. இது நினைவு, பாபாவுடைய நினைவு. நீங்கள் ஒன்றும் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு இருக்க போகிறதில்ல, மண்மனாபவ மண்மனாபவன்ட்டு இல்லை, பாபா நினைங்கன்னு சொல்கிறது தான். ஸோ அப்போ நினைவு தான் இங்கே, மற்றபடி வாயால் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தேக உணர்வை விடணும். நீங்கள் ஆத்மா, இது உங்களுடைய ரதம், இந்த உடல் உங்களுடைய ரதம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் எவ்வளோ காரியம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. சத்தியுகத்தில் தேவி தேவதைகளாக நீங்கள் ஆகி எப்படி ராஜ்யம் செய்வீங்க? ஸோ அதே அனுபவம் மீண்டும் நீங்கள் அடைவீங்க. அப்படின்னு அர்த்தம், மீண்டும் 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 சத்தியுகத்தில் போய் ராஜ்யம் செய்வீங்க ஒவ்வொரு கல்பத்திலையும். ஸோ இந்த நேரம் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருக்கிறீங்க. சாரி, அந்த நேரத்தில் சொர்க்கத்தில் இல்லை, இயல்பாகவே. இப்போ நீங்கள் இயல்பாக இல்லை, முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இது என்னுடைய சரீரம் வயசாயிடுச்சு அப்படின்னு ஆத்மா சொல்லுமா சொர்க்கத்தில். அதனால் நான் இதை விட்டுட்டு புதிய உடலை எடுப்பேன். இதில் எந்த விதமான துக்கத்தின் விஷயமும் கிடையாது. இது பழசாயிடுச்சு, புது உடம்பு எடுக்க போகிறேன். இதைத்தானே மரணம்னு நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறோம். வயசாயிடுச்சு, புது உடம்பு எடுக்கிறேன். பழசாயிடுச்சு, வேறு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறேன். இதில் என்ன துக்கம் இருக்குது? இல்லை, இவங்களாம் என்னுடையவங்க, இந்த உடம்பு என்னோடது, கெட்டியாக பிடிச்சிக்கிறதுனால தான் பிரச்சனை. அதனால தான் எல்லாத்தையும் விட சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அங்கே எல்லாமே அனைத்தும் நிரம்பி இருக்க போகுது. உங்களுடைய 5000 வருடத்திற்கு முன்பு உங்களுடைய குடும்பமாக எது இருந்ததோ அதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கனவு மாதிரி இருக்கும். இந்த உடம்பை விட்டுட்டு டக்குன்னு அங்கே போனோடனே கனவு முடிஞ்சு அங்கே எழுந்திரிச்ச மாதிரி இருக்கும். அப்போ இது சந்தோஷமான விஷயம் தானே? இங்கே வெறும் துக்கம் தானே இருக்குது. மோசமான கனவு மாதிரி இது கலியுகத்தின் இந்த கடைசி பிறவி. ஆனால் இந்த கனவுலேயும் பாபா நமக்கு அற்புதமான வழியை கொடுத்து எழுந்திரிக்க வைக்கிறார். ஸோ இங்கே சரீரத்தை விட மாட்டுறாங்க, விட விரும்பலை. ஸோ சரீரத்தை விடக்கூடாதுன்றதுக்காக எத்தனை டாக்டரு, எத்தனை மருந்துன்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு இந்த நோய் இதெல்லாம் வர்றதுனால கூட இந்த பழைய உடம்பில் உங்களுக்கு துக்கம் ஏற்படக்கூடாது. ஸோ எவ்வளோ நோய் வந்தாலும் அது பெருசுப்படுத்தாதீங்க, பெருசாக நினைக்காதீங்கன்றார். ஏன்னா பெருசாக நினச்சின்னா இந்த உடம்பை விட்டுடணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். இல்லை, குஷியாக தான் இந்த உடலை விடணுமே தவிர துக்கம் தாங்காமல் விடக்கூடாது. ஏன்னா ஸோ குஷியாக விடுறது அது நேரம் வரும்போது நம்ம விடுவோம். நாமளாக அதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. அதாவது தற்கொலை பண்ணுறது இதெல்லாம் பாபா சொல்கிறார். ஏன்னா இந்த உடம்பில் இருந்து தான் உயிரோடு இருந்துக்கிட்டே நம்ம பாபா கிட்டே இருந்து ஆஸ்தி அடையணும். இல்லை, இந்த உடம்பை விட்டுட்டிங்கன்னா அடுத்த உடம்பு எடுக்கும்போது எல்லாம் மறந்துடுமே. அப்புறம் எப்போ முயற்சி பண்ணுவீங்க? அதுக்குள்ளே உலகம்லாம் ரொம்ப மோசமாயிடும் இல்லையா? ஸோ பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் நாம் தூய்மையாகும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய உழைப்பு. நினைவு நினைவு நினைவு. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே முக்கியமானது உங்களுடைய நினைவு யாத்திரை தான். நினைவில் இருந்து இருந்து நாம் மூலவதனத்துக்கு, அதாவது பரந்தாமத்துக்கு போயிடுவோம். ஸோ உண்மையிலே அந்த இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தான் நாம். ஆத்மாவுடைய வீடு அதுதான். அதை நினச்சி பார்த்தே அங்கே போயிடுவோம்.
அது நம்முடைய சாந்தி தாமம், அமைதியான உலகம். ஸோ சாந்தி தாமம், சுகதாமம் பற்றி, அதாவது சொர்க்கம் பற்றி உங்களுக்குத்தான் தெரியும். அதை நீங்கள் தான் நினைக்கவும் செய்கிறீங்க. வேறு யாருமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. முந்தைய கல்பத்தில் யார் பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடைந்தார்களோ அவர்களே தான் இப்போவும் அடைவாங்க. ஸோ இங்கே முக்கியமானதே நினைவு யாத்திரை தான். பக்தி மார்க்கத்தில் நாம் செய்த அனைத்து ஸ்தூல யாத்திரையும் இப்போ முடிவுக்கு வந்தாகணும். இல்லை, நாம் முடிச்சிட்டோம், மற்றவர்களும் முடிக்கணும். ஸோ பக்தி மார்க்கமே முடிய போகுது. ஸோ பக்தி மார்க்கம்னா என்ன? எப்போ இந்த ஞானம் கிடைக்குதோ அப்போ தான் உங்களால் அதை புரிஞ்சிக்கவே முடியும் பக்தி மார்க்கம்னா என்னென்னு. பக்தி மூலமாக பகவான் கிடைப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சரி, பக்தியின் பலன் என்ன கொடுப்பார் அது அவங்களுக்கு தெரியாது. இல்லை, பக்தி செஞ்சால் எல்லாருக்கும் கடவுள் கிடைக்கிறாரு. ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பக்தி செய்கிறாங்க. அதுக்கான பலன் என்ன கொடுப்பார்? ஸோ இப்போ நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தியைத்தான் கொடுப்பார், சொர்க்க ராஜ்யத்தைத்தான் ஆஸ்தியாக கொடுப்பார். எல்லோருக்குமே ஆஸ்தி கொடுத்திருந்தார். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜை அனைவரும் சொர்க்கவாசியாக இருந்தார்கள். ஸோ பாபா சொல்கிறாங்க, 5000 வருடத்திற்கு முன்பும் கூட உங்களை சொர்க்கவாசியாக நான் ஆக்கியிருந்தேன். இப்போ மீண்டும் உங்களை சொர்க்கவாசியாக ஆக்கிட்டு இருக்கிறேன். பிறகு நீங்கள் இந்த மாதிரி 84 பிறவிகள் எடுப்பீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு. இது புத்தியில் இருக்கணும், ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. இதுதான் சக்கரம். இல்லை, போன கல்பத்திலையும் என்னை ஆக்கி இருந்தார், இப்போவும் ஆக்கிட்டுருக்கிறாரு. 84 பிறவி எடுத்து மறுபடியும் முடித்த உடனே மறுபடியும் ஆக்குவார். இதை ஒருபோதும் மறக்காதீங்க. ஸோ எந்த ஞானம், அதாவது சிருஷ்டியுடைய முதலீடை கடை பற்றிய ஞானம் பாபா கிட்ட இருக்குதோ அது இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் சொட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ எதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்கணும்? நாம் எப்படி 84 பிறவி எடுத்திருப்போம் அதை நினைக்கணும். ஸோ இப்போ மறுபடியும் பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுத்துகிட்டு இருக்கிறோம். பல முறை பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுத்திருக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, எப்படி இதுக்கு முன்னாடி எடுத்தீர்களோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் எடுங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே எடுத்ததை தான் மீண்டும் எடுக்க போகிறீங்க. ஸோ இதுதான் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ பாபா எல்லோருக்கும் இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ தினமும் தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணுங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ நாம் நாமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தெய்வீக குணம் இருக்குதா. ஸோ அதுக்கு சாட்சியாகி பாருங்கள், எந்த அளவுக்கு நாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சிலர் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம நல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. கண்காட்சிகளில் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் பாபா வந்துட்டார் அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ பாவம் மனிதர்கள் ஆழ்ந்த நித்திரையில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஞானம் பற்றி யாருக்குமே கொஞ்சம் கூட தெரியல. அப்படின்னா கண்டிப்பாக பக்தியைத்தான் உயர்ந்ததுன்னு நினைப்பாங்க இல்லையா? ஞானம் தெரியாத வரைக்கும் பக்தியை தான் அவங்க
உயர்ந்ததுன்னு நினைப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே கூட இந்த ஞானம் இருந்துச்சா? என்ன கொஞ்சமாவது இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போது நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஞானத்தின் கடல் ஒரு சிவத்தந்தை தான். அவர் தான் பக்தியின் பலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ யார் அதிகமாக பக்தி பண்ணியிருக்கிறாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அதிக பலன் கிடைக்கும். அவங்க நல்ல ரீதியில் படிப்பாங்க உயர்ந்த பதவி அடையிறதுக்காக. பக்தி எந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்களோ அந்தளவுக்கு இப்போ நல்லாவும் படிப்பாங்களாம் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம படிக்கிறதுக்கும் பக்திக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் இந்த ஜென்மத்தில் பெருசாக பக்தி பண்ண மாதிரி தெரில. மேபி நம்ம முன் ஜென்மங்களில் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் இப்போவுமே கூட நிறையா பக்தி பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது எவ்வளவு இனிமையான விஷயங்களாக பாபா சொல்லிகிட்டு இருக்கிறார். வயதானவர்களுக்கு கூட, வயதான தாத்தா பாட்டிகளுக்கு கூட எவ்வளவு ஈஸியாக்கி பாபா புரிய வைக்கிறார். உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைவு பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபகவான் தான். அதனால தான் சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழியும் அப்படின்னு கூட அவங்க சொல்கிறாங்க. அவ்வளவுதான். வேறு எந்த கஷ்டமும் பாபா கொடுக்கறது கிடையாது. இன்னும் போக போக சிவபாபாவையும் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆஸ்தியை அடையணும் இல்லையா? ஸோ உயிரோடு இருந்துக்கிட்டே பாபா கிட்டேருந்து ஆஸ்தியை அடைஞ்சிட்டு தான் விடுவோம் அப்படின்னு அந்தளவுக்கு வைராக்கியமாக பாபாவை நினைத்து முழு ஆஸ்தியும் எடுக்கணும். ஸோ பாபாவுடைய நினைவில் இருந்துக்கிட்டே சரீரத்தை விடணும். ஸோ அப்போ இந்த சமஸ்காரத்தை கூடவே நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். சொர்க்கமும் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அதற்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். இங்கே முக்கியமான விஷயமே நடந்தாலும் சுற்றினாலும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு யோகத்திலே இருக்கணும். ஸோ உங்கள் தலையில் இருக்கிற பாவச்சுமையெல்லாம் இறக்கி வைக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் சும்மா பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். வேறு எந்த கஷ்டமும் பாபா கொடுக்கறது கிடையாது. அரை கல்பமாக குழந்தைங்க நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஈஸியான வழியை சொல்வதற்கு, சொர்க்கத்தை அடையிறதுக்கான ரொம்ப ஈஸியான வழியை சொல்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறேன் இல்லையா? ஒரு கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம எதுவுமே இல்லையே, 2500 வருடத்துக்கு சேர்த்து வைக்கிறோம். அப்போ இது ஈஸியான வழி தானே? ஸோ நீங்கள் சும்மா பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். ஏன்னா நினைவு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் நினைக்க தான் செஞ்சீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஞானம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாபா ஞானம் கொடுத்துருக்கிறார். இப்படி என்ன நினைவு பண்ணுங்க, அப்படி நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவமெல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு ஞானம் கொடுத்துருக்கிறார். ஸோ சிவபாபாவுடைய பக்தி சிவனுக்கு நிறைய பேர் பக்தி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் நினைவும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய அறிமுகம் மட்டும் யார்கிட்டையுமே கிடையாது. இந்த சமயம் சுயம் தந்தையே தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு என்னை நினைவு பண்ணுங்க, நான் இப்படி புள்ளியாக இருக்கிறேன் அப்படின்னு அறிமுகம் பண்ணி, நீங்களும் அதேமாதிரி புள்ளியாக தான் இருக்கிறீங்க, உங்களை புள்ளின்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை புள்ளியாக நினைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நாம் இப்போ நல்ல வகையில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் பாப்தாதா கிட்ட போகிறோம்னு சொல்லுவீங்க. வீட்டிலேருந்து எங்கே போகிறோன்னு கேட்டால் பாப்தாதா கிட்ட போகிறோன்னு சொல்லுவீங்க.
ஸோ பாபா தான் இந்த பாக்கிய ரதத்தை பிரம்மா உடலை எடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த பாக்கிய ரதமும் ரொம்ப புகழ் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா இவர் மூலமாகத்தான் பாபா உட்காந்து ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். நாடகத்தில் இப்படியும் பாகம் உருவாகி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பாக்கியசாலி ரதத்தில் தான் பாபா வரார். இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம், யாரை நாம் ஷாம் சுந்தர்னு சொல்கிறோமோ அவரே தான் இவர் இல்லை, அந்த கிருஷ்ணருடைய ஆத்மாவே தான் இந்த உடம்பில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதையும் நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். மனிதர்கள் அர்ஜுன் அப்படின்ற பேரை வச்சிட்டாங்க. இப்போ பாபா உண்மையான விதத்தில் புரிய வைக்கிறார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு இல்லையா, ஆக்சுவலாக பாபா ஞானத்தை கொடுக்கறது யாருக்கு? பிரம்மாவுக்கு. ஆனால் அவங்க அர்ஜுனனுக்கு கொடுத்ததாக காட்டிட்டாங்க. ஸோ அதுதான் அர்ஜுனன் பேர் வச்சுட்டாங்க. அர்ஜுனனுடைய ரதத்தில் கிருஷ்ணர் கொடுத்தாருன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. ஸோ பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக எப்படி ஆகிறாங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ நாம் இப்போ தான் பிரம்மபுரியில் இருக்கிறோம். பிரம்மாபுரி இல்லையா, பிரம்மா இருக்கிற உலகம் இது தான் இல்லையா, இந்த சங்கமயுகம் தான். இப்போ நம்ம பிரம்மாபுரியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். பிறகு விஷ்ணுபுரியை சார்ந்தவர்களாக மாறிடுவோம், அதாவது சொர்க்கத்தை சார்ந்தவர்களாக மாறிடுவோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஸோ ஆனால் விஷ்ணு ஒரு பிறவி தான் இல்லையா, இது முடிஞ்ச உடனே விஷ்ணுபுரிக்கு போயிடும். ஆனால் விஷ்ணுபுரியிலேருந்து பிரம்மாபுரிக்கு வர்றதுக்கு 84 ஜென்மங்கள் ஆகுது. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வினாடி, திரும்ப அந்த ஊர்லேருந்து இதே ஊருக்கு வர்றதுக்கு 5000 வருடம் ஆகுதுன்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா. ஸோ இதையும் பாபா பல கோடி முறை புரிய வச்சிருக்கிறார். ஸோ அதைத்தான் நீங்கள் இப்போ மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ பல முறை பாபா சொன்னதே தான் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மறுபடியும். ஆத்மாவுக்கு பாபா இப்போ சொல்கிறாரு, என் ஒருவனை மட்டும் நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு குஷியும் ஆகுது இல்லையா. பாவம் அழியுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. ஜஸ்ட் ஒரு புள்ளியை நினச்சிக்கிட்டு இருந்தாலே ஆத்மா க்ளீன் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆத்மா தூய்மையாக்கிறதுக்காக ஒவ்வொரு மாதத்துலையும் எங்கெங்கே போகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, நைட்டெல்லாம் கண்ணு மூச்சு ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. எங்கெங்கேயோ வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, பொடிநடையாக நடந்து போகிறாங்க, பட்டினி கிடக்கிறாங்க, எதுவுமே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல பாபாவை மட்டும் நினைக்க என் பாவம் அழியுதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த ஒரே ஒரு ஜென்மம், அதுவும் கடைசி ஜென்மத்தில் நீங்கள் தூய்மை ஆகிறதன் மூலமாக தூய்மையான உலகத்துக்கே எஜமானர்களாக நீங்கள் ஆகிடுவீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரே ஜென்மம் தூய்மை ஆகிறதுனால தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆகிடுறோம், அதுவும் 21 ஜென்மத்துக்கு. ஸோ அப்போ ஏன் நம்ம தூய்மை ஆகக்கூடாது? நாம் ஒரு பாபாவுடைய குழந்தைகள், பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ இருந்தாலும் இந்த உலகில் ரீதியான உள்ளுணர்வு மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் நீங்கள் கர்மாதீத்த அவஸ்தையை அடைந்தே ஆகணும். இந்த நேரத்தில் யாருமே கர்மாதீத்த நிலையை அடையவே முடியாது இப்போவே. ஸோ கர்மாதீத்த அவஸ்தை அடைந்த பிறகு இந்த சரீரம் கூட இருக்காது. இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சிடும்.
இந்த சரீரத்தை விட வேண்டி இருக்கும். யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும் இருக்கணும். இதில் தான் முயற்சி இருக்குது. நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ பாபா சொல்கிறாங்க, சாட்சியாளராகி தன்னைத்தானே பாருங்கள். நாம் எது வரைக்கும் முயற்சி பண்ணி இருக்கிறோம்? நின்னாலும் சுத்தினாலும் காரியம் செய்தாலும் எவ்வளவு நேரம் பாபாவுடைய நினைவில் இருக்கிறோம்? இல்லை எந்த காரியம் செஞ்சாலும் பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்குதா? அந்தளவுக்கு முயற்சி பண்ணுறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார்ட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த சரீரத்தில் உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது. சரி, என்னடா இந்த உடம்பை விட்டுட்டு போயிடணும் அப்படி தோணக்கூடாது. ஏன்னா இந்த சரீரத்தில் இருந்துக்கிட்டே தான், உயிரோடு இருந்துக்கிட்டே நம்ம பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையணும். அதற்கான முயற்சி இந்த சரீரத்தில் இருந்து தான் பண்ணணும். அதனால் என்ன நோய் வந்தாலும் சரீரத்தை விடணுன்ற எண்ணம் வரக்கூடாது. பாருங்களேன், சரீர உணர்வுலேருந்து வெளில வர்றது தான் ஞானம். ஆனாலும் இந்த சரீரத்தை விட்டுறக்கூடாது. சரீர உணர்வை விடுங்க, ஆனால் சரீரத்தை விடாதீங்கன்றார். அதாவது விடணுன்ற எண்ணம் வரக்கூடாதுன்றார். சொர்க்கவாசி ஆகிறதுக்காக இந்த வாழ்க்கை முழுவதும், இந்த படிப்பு முழுவதுமாக நீங்கள் படிக்கணும். வரதானம். ஸோ திரிகாலதரிசி மற்றும் சாட்சி பார்வையாளராகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே பந்தன் முக்து ஸ்திதியை அனுபவம் செய்வதன் மூலமாக பிறருக்கு உதாரண ரூபமாக மாறுங்கள். அதுக்கு விளக்கம், ஒருவேளை திரிகாலதர்சி நிலையில் நிலைச்சிருந்து, அதாவது 3 கால ஞானத்தை உணர்ந்த நிலையில் நிலைச்சிருந்து ஒவ்வொரு காரியமும் செய்யும்போது அந்த கர்மத்துடைய 3 காலத்தையும், அந்த காரியம் செய்யும்பொழுது என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், கடைசியில் என்ன நடக்கும். ஸோ இந்த 3ஐயும் புரிஞ்சிக்கிட்டு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா எந்த கர்மமும் விகர்மம் ஆக முடியாது, பாவகர்மம் ஆக முடியாது. இல்லை, ஒவ்வொரு காரியத்துக்கும் முதலிடை கடை இருக்குது. அந்த நேரம் ஒரு ஏதோ ஒரு விகாரத்தின் வசப்பட்டு நீங்கள் காரியம் செய்கிறீங்க அல்லது யோசிக்காமல் காரியம் செய்கிறீங்கன்னா அந்த நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி மிகப்பெரிய ஆப்பு வச்சிடும். ஸோ அதனால் 3 கால ஞானத்தையும் தெளிவாக யோசித்து முடிவு பண்ணி ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா அந்த காரியம் பாவ காரியம் ஆக முடியாது. அது சுகமான கர்மம், சுகத்தை கொடுக்கக்கூடிய கர்மமாகத்தான் இருக்கும். ஸோ சுகம் கொடுக்கக்கூடிய கர்மம் தானான்னு யோசித்து பண்ணணும். 3 காலத்திலையும் சுகத்தை தான் கொடுக்கணும். எல்லோருக்கும் அது சுகத்தை தான் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி சாட்சியாளராக மாறி காரியம் செய்வதன் மூலமாக எந்த கர்மத்தின் பந்தனத்திலும் நீங்கள் சிக்கிக்க மாட்டீங்க. கர்மத்தில் அந்த பந்தனத்தில் சிக்கியவராக நீங்கள் ஆக மாட்டீங்க. எப்போ விலகியிருந்து காரியத்தை செய்கிறதன் மூலமாக. அப்போ விலகியிருந்து செய்யக்கூடிய காரியத்துடைய பலனும் மிக உயர்ந்தது. அதனால் அது கர்ம பந்தனம் இல்லை, கர்ம சம்பந்தத்தில் வந்துடுவீங்க. இல்லை, பந்தனம் அது கட்டி போட்டுடுது. இங்கே விலகி பண்ணுறதுனால அதுக்கு பலனும் இருக்குது, உயர்ந்த பலன். அதனால் அந்த காரியத்துக்கு சம்பந்தம் தான், உங்களுக்கு பந்தனம் கிடையாது, கட்டி போடலை. ஸோ காரியம் செஞ்சுக்கிட்டே விலகியவராகவும் அன்பானவர்களாகவும் இருப்பீங்க. அப்போ பல ஆத்மாக்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு உதாரண ஸ்வரூபமாக ஆயிடுவீங்க. ஸோ இப்படித்தான் காரியம் செய்யணும் அப்படின்னு உங்களை பார்த்து மற்றவங்க செய்யணும்னா, ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்துடைய முதலிடை கடையை யோசித்து காரியம் செய்யணும். அடுத்தது சாட்சியாக விலகி இருந்து காரியம் செய்யணும்.
அப்போ தான் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக ஆக முடியும். இது ஒரு சூப்பரான பாயிண்ட்டு. வரதானம் ஸ்லோகன். யார் மனதால் எப்போவுமே திருப்தியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் டபுள் லேஸாக இருக்க முடியும், டபுள் லைட்டாக இருக்க முடியும், ஒளியாகவும் லேஸாகவும் இருக்க முடியும். யார் என்ன ஆனாலும் திருப்தியாக இருக்கிறவங்க, யார் இருந்தாலும் திருப்தி, இல்லைனாலும் திருப்தி, அப்படி இருக்கிறவங்க. எது இருந்தாலும் திருப்தி, எதுவும் இல்லாட்டினாலும் திருப்தி. அப்படி திருப்தியாக இருந்தாலே மனசு லேஸாக தான் இருக்கும். மனசு லேஸாக குறிப்பாக ஆத்ம உணர்விலே இருக்கிறதன் மூலமாகவும் திருப்தியாக இருப்பீங்க. அவ்யக்த இஷாரா ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி பண்ணுங்க. உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்க. இது செம பவர்ஃபுல். எந்த விதமான சக்திசாலியான எண்ணமும் என்ன பண்ணும் தெரியுமா? ஆன்மீக சக்தியை சேமிக்கும், அதிகரிக்கும். அதனால் நேரமும் உங்களுக்கு பயனுள்ளதாகிடுச்சு. எப்போ? சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்குறதன் மூலமாக. வீண் எண்ணம், விகார எண்ணம் கிடையாது. சக்திசாலியான எண்ணத்தை உருவாக்குற நேரம் பயனுள்ள நேரமாகுது. ஏன்னா ஆன்மீக சக்தி சேமிப்பாகுது, அதிகரிக்குது. அடுத்தது வீண் எண்ணங்கள். அது என்ன பண்ணும்? உங்களுடைய நேரத்தையும் வீணாக்கிடும், உங்களுடைய சக்தியையும் வீணாக்கிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி வீண் எண்ணங்களை உருவாக்குறத நிறுத்துங்க. ஏன்னா இந்த வீண் எண்ணங்கள்ன்ற படைக்கும் ஆத்மாவையே குழப்பத்தில் எடுத்துகிட்டு வரக்கூடியது, கவலையில் ஆழ்த்தக்கூடியது இந்த வீண் எண்ணம். ஸோ அதனால் எப்போவுமே நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மான்ற அந்த போதையில், பெருமிதத்தில் அந்த சக்திசாலியான எண்ணத்தை மட்டும் எழுப்பிட்டு இருங்க. இல்லையா? அந்த எண்ணத்தை எழுப்ப தான் அந்த போதையில் இருக்க முடியும். ஸோ அந்த போதையில் இருக்கிற அளவுக்கு அந்த எண்ணத்தை அதிகமாக எழுப்பிக்கிட்டே இருக்கணும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் சக்திசாலியான ஆத்மா. ஸோ இந்த மாதிரி போதையிலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொழுதும் கவலையே இருக்காது, கவலையிலே வரமாட்டீங்க. அது மட்டும் இல்லை, மற்றவர்களுடைய கவலையெல்லாம் நீக்கக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. இல்லையா? ஏதாவது ஒரு புலம்புறாங்கன்னா கூட அதெல்லாம் வீண் விஷயம், அதை விட்டுருங்க. வெறும் பாசிட்டிவான விஷயம் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்படி இருக்கிறதுனால அவர்களையும் அப்படி மாற்றிடுவீங்க. ஸோ அப்போ அவர்களுடைய கவலையும் நீக்கக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. செம்ம பவர்ஃபுல் அவ்யக்த இஷாரா ப்ளஸ் வரதானம். முரளியே ரொம்ப சூப்பர். ஓம் சாந்தி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.